ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸஸ் ஆர்ட். நம்ம ஹெச்சிஎஃப் சம் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். இது வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போடலான்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிவைட் மெத்தடில் போடுவோம். டிவைட் மெத்தடில் போடும்போது இதை வந்து நம்ம ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பவர் 4 மற்றதெல்லாம் 0 போட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 0x² ப்ளஸ் 0x மைனஸ் 1 எடுத்துக்கலாம். இதை வந்து ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிட்டால் 3x³ மைனஸ் 11x² ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11 இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து இதால் டிவைட் பண்ணணும். எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை எக்ஸ் கியூப்னு போட்டால் இதை கேன்சல் பண்ணால் எக்ஸ்ன்னு கிடைக்கும். எக்ஸை வந்து இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 11x³ ப்ளஸ் x² மைனஸ் 11xன்னு கிடைக்கும். இதை வந்து என்ன பண்ணலான்னா மறுபடியும் மைனஸ் இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும், இது கேன்சல் ஆகிடும். அப்போ 11x² மைனஸ் x³ மைனஸ் x² ப்ளஸ் 11x இங்கே 1 இருக்குல்ல, அது வந்துடும் கீழே. இப்போ 11x³ டிவைடட் பை x³ வந்து ப்ளஸ் 11 கிடைக்கும். இப்போ இதை வந்து இங்கே எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது 11x³ மைனஸ் 121x², அதாவது 11 × 11 121 கிடைக்கும். அடுத்தது ப்ளஸ் 11x மைனஸ் 121. இப்போ இது மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸுன்னு போட்டால் இது கேன்சல் ஆகிடும். இப்போ 120x² இது வந்து 0 ஆகிடும் இதுவும். அடுத்தது இது 120ன்னு கிடைக்கும். இதை வந்து மறுபடியும் இந்த 120x வந்து 120 மட்டும் காமனாக எடுத்தால் x² ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். ஏன்னா இதில் 120 கிடையாது, அதனால் 120 காமனாக வெளில எடுத்துடுறோம். இது ஹெச்சிஎஃப்பாக இருக்க முடியாது. அடுத்தது என்ன பண்ணுறோம்? இது 0 வரல. அப்போ 0 வரலன்னா இதை தூக்கி உள்ளே போட்டுட்டு இதை தூக்கி வெளியில் போட்டு நம்ம டிவைட் பண்ணணும். x² ப்ளஸ் 1 வந்து x³ மைனஸ் 11x² ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 இதை கூட போட்டுட்டு இதை டிவைட் பண்ணணும். இதை டிவைட் பண்ணும்போது x³ டிவைடட் பை x² இதை வந்து எக்ஸ்ன்னு கிடைக்கும். எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? x³ இதெல்லாம் வந்து 0xன்னு கிடைக்கும். 0 × 0 0 தான் எக்ஸு. இப்போ இதை மைனஸ் பண்ணும்போது இதை வந்து கேன்சல் ஆகிடும். இது வந்து மைனஸ் 11x² மட்டும் அப்படியே இருக்கும். இது கேன்சல் ஆச்சுன்னா இது அப்படியே வரும். இது வந்து 0ன்னு வரும். இது வந்து மைனஸ் 11 வரும். இப்போ மறுபடியும் மைனஸ் 11x² வந்து x² டிவைட் பண்ணும்போது மைனஸ் 11 கிடைக்கும். இதை தூக்கி இங்கே போட்டோன்னா மைனஸ் 11x² ப்ளஸ் 0 மைனஸ் 11 கிடைக்கும். எல்லா சிம்பிளையும் மாற்றினா எல்லாமே கேன்சல் ஆகும், 0. இதோட ஹெச்சிஎஃப் வந்து x² ப்ளஸ் 1ன்னு சொல்லலாம். நான் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் சொன்னேன் இல்லையா? ஃபேக்டரைசேஷன் மெத்தடுக்கு வந்து எப்படி போடலான்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 வந்து x² மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். a² மைனஸ் b² ஃபார்முலா தெரியும். a² மைனஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபார்முலா எனக்கு சொல்ல வரலை இந்த டைமில். x² மைனஸ் 1 × x² ப்ளஸ் 1ன்னு எழுதலாம். இந்த x² மைனஸ் 1 வந்து x ப்ளஸ் 1 × x மைனஸ் 1 × x² ப்ளஸ் 1ன்னு எழுதலாம். அடுத்தது என்ன பாருங்கள்? x³ மைனஸ் 11x² ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. இதை வந்து என்ன பண்ணலான்னா x² காமனாக வெளில எடுத்துட்டா எக்ஸு மைனஸ் 11 நீங்கள் எழுதலாமா? இதை பாருங்கள். அடுத்தது 1 காமனாக வெளில எடுத்தால் எக்ஸ் மைனஸ் 11ன்னு எழுதலாம். இப்போ அதிலே பாருங்கள், இது ரெண்டும் காமனாக இருக்கிறதுனால அதை காமனாக வெளில எடுத்துட்டா எக்ஸ் மைனஸ் 11 × x² ப்ளஸ் 1ன்னு எழுதலாம். இப்போ இதில் எதெல்லாம் காமனாக இருக்குதுன்னு பார்த்தா x² ப்ளஸ் 1 தான் காமனாக இருக்குது. அப்போ இதோட ஜிசிடி அதாவது ஹெச்சிஎஃப் வந்து x² ப்ளஸ் 1ன்னு இருக்கும். இந்த மாதிரி ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லேயும் போடலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.